இந்த உலகத்தில் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு உண்டான பெட்ரோல் தான் இந்த பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுக்கு உண்டான முக்கியமான ஒரு பதில் தான் எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் ரெவல்யூஷன் சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிக் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் என்பது வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜியோ இல்லை ஃப்யூச்சர் ஆள போகிற டெக்னாலஜியோ கிடையாது. இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தை ஆட்சி செஞ்சுருக்கு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே எலக்ட்ரிக் கார் சர்வசாதாரணமாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் உலகத்தை ஆளுன்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து மாடல் டீன்ற ஒரு கார் வந்து லான்ச் ஆச்சு. அந்த மாடல் டீ வந்து ஒரு கேஸில் ஓடக்கூடிய ஒரு காரு. அந்த கார் லான்ச் ஆன அப்புறமா அது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நிறைய பேர் எலக்ட்ரிக் கார் அந்த டைமில் வந்துட்டு யூஸ் பண்ண விட்டுட்டாங்க. அப்போ வந்து காணாமல் போன எலக்ட்ரிக் கார் தான் இப்போ வந்து தலை தூக்குது. இப்போ ஃப்யூச்சர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நம்ம டாப்பிக்கில் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ரெவல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ரெவல்யூஷன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார், ஒரு போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாடு வந்து அந்த போரை வந்து ஜெயிச்சிடுச்சு. அது எந்த நாடுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் ராகேஷ் அவுட்லுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்க முடியும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எலக்ட்ரிக் கார்ஸ் தான் ஆட்சி செய்யுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆட்சின்ற ஒரு விஷயம் வந்தாலே கண்டிப்பாக அதுக்குள்ளே உலக அரசியல் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் காரில் எது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பேட்ரிஸ் தான். அந்த எலக்ட்ரிக் பேட்ரி ஏன் முக்கியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் வந்து எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகுதோ அதில் ஒரு 35 to 50% வரை அந்த எலக்ட்ரிக் பேட்ரிஸ்க்கே செலவாகுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் பேட்ரிஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ ஃப்யூச்சரில் அவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரி, ஒரு எலக்ட்ரிக் பேட்ரிஸ் வந்து எதை வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லித்தியம், இன்னொன்று வந்து கோபால்ட். ஸோ இந்த லித்தியம் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா, சிலி, பொலிவியா, அர்ஜென்டினா, இந்த 4 கண்ட்ரிஸ் தான் அதிகமாக லித்தியம் இருக்குது. ஸோ இந்த 4 கண்ட்ரிஸை உலகத்தை ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அங்கே தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியன் மண் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து உங்கள் லித்தியம்லாம் எடுப்பாங்க. யார் எடுப்பாங்கன்னா ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ் தான் எடுப்பாங்க. அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ் யாரெல்லாம் லித்தியம் அங்கேருந்து எடுக்கிறாங்களோ அனைத்து ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ்லேயும் 51% ஆஃப் ஷேர் யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. ஆமாங்க, சைனா தான் உங்களுக்கு ஆஸ்திரேலியா இருக்கிற லித்தியம் ஃபுல்லாகவே சைனா தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 2008. அது இல்லாமல் மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் வந்து சைனா கீழே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனியில் அதிகமாக ஷேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டும் இவ்வளோ ஷேர் இருக்கிறனால அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற லித்தியம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? ஆஸ்திரேலியாவே ஏன் உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு லித்தியம் வந்து ஒரு பூமிக்கு அடியில் வந்து ஜஸ்ட்டு கண்டுபிடிச்சா மட்டும் போராது. அந்த லித்தியத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீஃபைன் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், நிறைய ஸ்டேஜஸ்லாம் முடிச்சுட்டு எண்ட் யூஸ் ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா மேனுஃபேக்சர் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷின்ஸ் வேணும். அதெல்லாம் ஆஸ்திரேலியா கையில் கிடையவே கிடையாது. அதனால தான் ஆஸ்திரேலியா வந்து இவ்வளோ லித்தியம் எடுத்துகிட்டு ஒரு கம்மி ரேட்டுக்கு சைனாக்கு வித்துடுறாங்க. சைனா வாங்கிட்டு சைனாக்குள்ளே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு லித்தியம் மெகா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கே வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க லித்தியம் பேட்டரிஸ் எல்லாம். ஸோ அவங்க பண்ணிவிட்டு உலகம் ஃபுல்லாக சைனாலேருந்து தான் சப்ளை ஆகுது லித்தியம் பேட்டரிஸ். இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிற லித்தியமில் சைனா எடுத்துகிறாங்க. அடுத்த கண்ட்ரிக்கு வரும் சிலி. சிலியில் இருக்கிற லித்தியம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவிலி இன்வெஸ்ட் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி SQMன்ற ஒரு கம்பெனி வந்து சிலியில் இருக்கிற லித்தியம் ப்ராஜெக்ட்ஸில் ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆஸ்திரேலியா இருக்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட் இங்கேயும் போட்டிருக்கிறாங்க. ஸோ சிலியில் எடுக்கிற எல்லா லித்தியமும் உங்களுக்கு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சைனாக்கு தான் போகுது. சரி, அடுத்த கண்ட்ரிக்கு வரும் அர்ஜென்டினா. சைனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, சைனா கேஃபிங் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி வந்து அர்ஜென்டினா லித்தியம் ப்ராஜெக்ட்ஸில் கிட்டத்தட்ட 45% ஷேர் ஹோல்டிங் இந்த கம்பெனியே வச்சுருக்கிறாங்க, சைனீஸ் கம்பெனி. ஸோ அர்ஜென்டினாவில் இருக்கிற லித்தியமும் உங்களுக்கு சைனாக்குள்ளே தான் போகுது. அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது? பொலிவியா. இதே கதை தான், பொலிவியாவில் இருக்கிற எல்லா லித்தியமும் உங்களுக்கு சைனாவில் தான் போகுது. ஸோ உலகத்தில் வந்து இந்த 4 நாட்டில் எடுக்கிற லித்தியமும் உங்களுக்கு சைனாக்குள்ளே தான் போகுது. 5வது மிகப்பெரிய லித்தியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா. மற்ற மண்ணுக்குள்ளே இருக்கிற லித்தியமே சைனா எடுக்கும்போது தான் மண்ணுக்குள்ளே வர லித்தியம் மட்டும் எப்படி விட்டு வைப்பாங்க? ஸோ அங்கே இருக்கிற இப்போ சைனாவில் எடுக்கிற லித்தியமும் சைனா தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, லித்தியம் வந்து நம்மளுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பேட்டரியில் 2 முக்கியமான பொருள், ஒன்று வந்து லித்தியம், இன்னொன்று கோபால்ட்டு. லித்தியம் வந்து எல்லாம் இப்போ சைனா தான் ஆட்சி செய்கிறாங்க.
அப்போ கோபால்ட் வந்துட்டு நம்ம வந்து கோபால்ட்டை பிடிச்சானா சைனா கழுத்தை நெரிக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே தான் இருக்குது இன்னொரு ட்விஸ்ட்டும். இப்போ கோபால்ட்டை அதிகமாக உங்களுக்கு எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர் காங்கோன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி தான் உங்களுக்கு அதிகமாக கோபால்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சதமானம் கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எவ்வளோ கோபால்ட் 100% இருக்கோ அதில் 72% இந்த காங்கோ கண்ட்ரியே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காங்கோ கண்ட்ரிலையும் இதே கதை தான். 2005 சைனாக்காரங்க அங்கே போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அங்கே இருக்கிற கோபால்ட்டு ஃபுல்லாகவே சைனாக்கு தான் உள்ளே வருது. காங்கோவில் வந்து மொத்தம் 19 கம்பெனி வந்து கோபால்ட்டை எடுக்கிறாங்க. அந்த 19 கம்பெனியில் 15 கம்பெனியும் சைனீஸ் கம்பெனி தான், மற்ற 4 தான் வந்து உங்களுக்கு காங்கோ நாட்டு சேர்ந்த கம்பெனிஸ். ஸோ இந்த கதை வந்து முடிஞ்சு போச்சு. லித்தியம் முடிஞ்சு போச்சு, கோபால்ட்டும் முடிஞ்சு போச்சு, எல்லாமே சைனா தான் ஆட்சி செய்கிறாங்க. சரி, அப்போ வந்து இந்த பெட்ரோல் மாதிரி ஒன் டைம் யூஸ் தானே, அப்படி இல்லாமல் இந்த லித்தியம் அயானை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த லித்தியம் அயானை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது உங்களுக்கு நிறைய செலவாகும், உங்களுக்கு அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். மறுபடியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைனா கையில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த உலகத்தில் மொத்தம் வந்துட்டு ஒரு 200 வந்து லித்தியம் அயான் வந்து மெகா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணுற மெகா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அந்த 200 கம்பெனி மெகா ஃபேக்ட்ரிஸில் பொறுத்தவரை அதில் 148 மெகா ஃபேக்ட்ரிஸ் உங்களுக்கு சைனாவில் மட்டுமே இருக்குது. மற்ற 52 தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சைனா என்னன்னு சொல்கிறது கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த எலக்ட்ரானிக் ரெவல்யூஷனில். சரி, சைனா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு திரும்ப இவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன வந்தது, இந்தியாவுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைனாவும் ஒரு எதிரியாக தான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே உங்களுக்கு பார்டர் ஃபைட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்து டைமில் வந்து சைனாக்கில் அதிகமாக காசு இன்னும் கிடைக்கிறனால இந்த ஈவி இண்டஸ்ட்ரி மூலமாக என்ன ஆகும்னா சைனா இன்னும் அவங்க மிலிட்ரி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. திருப்பி வந்து இந்தியாவுக்கு வந்து பார்டர் வகையில் வந்து நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அடுத்தபடி சவால் பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ சைனா மேலே டிபெண்டாக தான் இருக்குது. இந்தியாவும் சைனாவை நம்பி தான் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் உண்டான அந்த லித்தியம்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறல நாளைக்கு சைனாக்காரன் வந்து திடீர்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உலகமே ஈவி ரெவல்யூஷன் நோக்கி போகும்போது, ஈவியில் அட்வான்ஸ் ஆகி போகும்போது இந்தியா மட்டும் ஒரு டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஒரு தடைப்பட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாயிடும் இந்தியாவுக்கு. சரி, அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கு லித்தியம் ரிசர்வ்ஸே கிடையாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வந்து லித்தியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் போராது, அது வெளியில் எடுக்கிற டெக்னாலஜி வேணும், அது ரீஃபைன் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், அதுக்கு திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்தியா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. சரி, இந்த வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இந்த பேட்ரி காம்போனண்ட்டில் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க சைனா. இதில் இந்தியா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு எலக்ட்ரிக் கார் எடுத்தோன்னா அதில் நிறைய ஈகோ சிஸ்டம் இருக்கும். அந்த ஈகோ சிஸ்டத்தில் என்னெல்லாம் அடங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆல்ரெடி சைனா எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ காம்போனன்ட் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, இன்வெர்ட்டர், கூலிங் சிஸ்டம்ஸு, அதில் வந்து இந்தியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுலேயும் இந்தியா நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. சார்ஜிங் ஸ்டேஷனில் இந்தியாவில் நிறைய வந்துகிட்டு இருக்குது. சைனாவில் ஆல்ரெடி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இன்னும் அட்வான்ஸாக இருக்குது, உங்களுக்கு வேர்ல்டு வைடு இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. நம்ம இதுவரை பார்த்துருப்போம் சைனா வந்து 2005 வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து எல்லாத்தையும் கணிச்சிட்டாங்க. அதாவது 2030 அப்புறமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் உலகத்தை ஆளப்போகுதுன்னு சொல்லிட்டு 2005 காங்கோக்கு போயிட்டு கோபால்ட்டை ஃபுல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி 2008 ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற லித்தியம் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து சைனா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து இப்போ எங்கே இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ 2005 வந்து சைனா வந்து எப்படி யோசிச்சாங்க, 2005 வந்து சைனா எங்கே இருந்தாங்க, காங்கோவில் இருந்தாங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. நம்ம இந்தியா 2005 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம யோசிக்கணும். இப்போ சைனா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்தியா இப்போதைக்கு சிச்சுவேஷன் பொறுத்தவரை கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்குது சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். பட் ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன ஆசைனா ஃப்யூச்சரில் இந்தியா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சைனாவை பீட் பண்ணி மேலே வரும் தான் எல்லாருக்குமே ஆசை நம்மளுக்கு. நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்போ எங்கே லேக் ஆகிறோம் இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் நம்ம ராகேஷ் அவுட்லுக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகேஷ்.